ஸ்ரீ, ரிப்போர்ட்ஸ் பார்த்ததில் உங்கள் மிஸ்ஸஸ் அனுவுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் சாரி டு சே திஸ், உங்களுக்கு தான் பாடியில் இடி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது. மெடிக்கல் டேர்மில் சொல்லணுன்னா எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன். இதை க்யூர் பண்ண நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், பட் 100% க்யூர் ஆகிடும் அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. ஸ்ரீ, நமக்கு பிறக்க போகிற குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கணும்டா, சரியா? ஸ்ரீ, நீ இப்படி உடஞ்சி போய் உட்காந்து நான் பார்த்ததே இல்லைடா. நீ ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னோடனே மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சுடா. நீ ஓகே தானே? சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மாவோட அரவணைப்படம் என்னன்னு தெரியாமலே நாங்கள் வளர்ந்துட்டோம். எனக்காக அவளுக்கு நான் அவ்வளோதான். என்னை நம்பி வந்துட்டான். கல்யாணம் ஆன அன்னைக்கு ஒன்று சொன்னான், நம்ம நினச்ச மாதிரியே நம்ம கல்யாணம் நல்லபடியாக நடந்துச்சு, என்ன இதை பார்க்க நம்ம அப்பா அம்மாவுக்கு தான் கொடுத்து வைக்கலன்னு. நமக்கு பிறக்க போகிற குழந்தைய நம்ம நல்லபடியாக பார்த்துக்கோ. டேய் ஸ்ரீ, அழாதடா. டேய் அழாதடா. அதுலேருந்து இப்போ 4 மாதம் ஆச்சு, எந்த நல்ல விஷயம் இல்லை. இப்போ கூட அவளுக்கு தான் உடம்புல ஏதோ பிரச்சனைன்னு அவன் நம்பிட்டு இருக்காடா. எனக்கு ஏதாவது பிரச்சனைங்கன்னு அவள் ஒரு தடவை கூட கேட்டது இல்லடா. நான் இந்த செக்கப் வந்த விஷயம் கூட அவளுக்கு தெரியாது. காலேஜில் ஸ்டாஃப் மீட்டிங் இருக்குன்னு போயிட்டேன். டேய் ஸ்ரீ, அழாதடா. டேய் அழாதடா. எனக்கு என்ன ஆறுதல் சொல்றதுன்னு தெரியலடா ஸ்ரீ. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ல தோணுது, இந்த விஷயத்த பத்தி அணுகிட்ட பேசுடா. இதை பத்தி பேசுறதால எங்க அணு உன்னை விட்டு போயிடுவாளா? ஊரே உன்னை கேவலமா நினைக்கும். தப்பா பேசணும்னா கண்டதை நினைச்சு போட்டு குழப்பிக்காதடா. தயவு செஞ்சு போய் பேசுடா. ஒரு நல்ல முடிவா எடு. எதனாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் மச்சான், நான் இருக்கேன்டா. ஸ்ரீ, நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குடா. என்னாலும் என்ன விட்டுறாதடா, விட்டுறாத. எனக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்புறமா நீ தாண்டா எனக்கு எல்லாமே. இப்போ அப்பா அம்மாவும் என் கூட இல்லை. உன்னை நம்பி தாண்டா நான் இருக்கேன். ஸ்ரீ, என்னாலும் என்னை விட்டு போயிட மாட்டல்ல? அந்த பொண்ணு வாழ்க்கை கட்டுனால எப்படி நின்று இருக்க முடியுது? எதுவும் மிஸ்ஸஸ் இல்லையா? ஏதாவது நல்ல செய்தி ஏதாவது இருக்குதா? பொண்ணு வாழ்க்கை கெடுத்துட்டியாடா? ஹலோ மிஸ்டர் ஸ்ரீ, குழந்தைக்கு நான் டிசைட் பண்ற பேர் தான் வைக்கணும், ஓகேவா? ஸ்ரீ, சொல்லுடா. அனு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நேரில் பார்த்து சொல்றதுக்கு எனக்கு தைரியம் வரல. ஸ்ரீ, என்ன ஆச்சு? நீ நினைக்கிற மாதிரி நம்ம குழந்தை பாக்கி வராம இருக்க காரணம் நீ இல்லை, நான் தான். என்னால் உனக்கு அந்த சந்தோஷத்தை தர முடியல.
என்னை மன்னிச்சிரு. நம்ம 2 பேரும் என்னென்னமோ நினைச்சு வச்சிருந்தோம். ஆனா எதுவுமே நடக்கல, நடக்கவும் போறதில்ல. ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கா? நான் ஏதோ உனக்கு துரோகம் பண்ண மாதிரி. என்ன மன்னிச்சிரு. நீ வேற ஒரு கல்யாணம். என்ன சொல்ற? நீ சொல்றதால என்னால நம்ப முடியல. ஏதோ கெட்ட கனவு மாதிரி இருக்கு. என்னால அதை ஏத்துக்க முடியல. குழந்தை நம்ம வாழ்க்கையில முக்கியம்தான். குழந்தை இல்லைங்கிறதுனால இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு தயவு செஞ்சு சொல்லாத ஸ்ரீ. நம்ம கல்யாணம் பண்ணது ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்கு தான் ஸ்ரீ, இப்படி விட்டுட்டு போறதுக்கு இல்ல. இப்ப என்ன 4 பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா பொண்ணை என்னையும் தப்பா பேசுவாங்க. அதனால நான் ஹர்ட் ஆவேன்னு நினைக்கிறியா? நம்ம அவங்க வாய அடைக்க முடியாது. நம்ம என்ன பண்ணாலும் ஏதாவது பேசிட்டே தான் இருப்பாங்க. நம்ம தனியா எங்கேயாச்சும் போயிடலாம் ஸ்ரீ. புதுசா நமக்குன்னு ஒரு வாழ்க்கை. எனக்கு நீ, உனக்கு நான், அவ்வளவுதான். எனக்கு நீ முக்கியம்டா ஸ்ரீ. எனக்கு நீ மட்டும் தான் இருக்க. இப்ப உன்னோட நிலைமை எனக்கு இருந்தா நீ என்னை விட்டுட்டு போயிருவியா? இல்ல, கண்டிப்பா நீ என்னை விட்டு போக மாட்ட. குழந்தை இல்லாம எவ்வளவு பேர் வாழ்றாங்க. நம்மளும் அவங்கள மாதிரி வாழலாம் ஸ்ரீ. இந்த சொசைட்டி எழுதி வச்ச கதையெல்லாம் நம்ம வாழணும்னு அவசியம் இல்ல. நம்ம கதை எழுதாமலே இருக்கட்டும், நம்மளே எழுதுவோம்.